வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தக வெளியீட்டு விழா தமிழக அரசியல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த புத்தக வெளியீட்டு விழால பேசின அந்த அரசியல் பேச்சுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரையும் தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா ஆதவ அர்ஜுனா பேசின விசிகவுடைய துணை பொதுச் செயலாளரா இருந்து ஆதவ அர்ஜுனா பேசிய அந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருள் பொருளா மாறுச்சு. அதுக்காக கட்சி ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 6 மாத இடைக்காலம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பட் வெளியில போயிட்டு அவர் வந்து அதிர வைக்கக்கூடிய பல செய்தியில அவரு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு. அந்த அந்த கான்ட்ரோவர்சி முடியல அப்படிங்கிற மாரி அவர் வந்து அத நிலை பெற செய்துட்டே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தற்போதைக்கு அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, திருமாவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தது திமுக தான். அது ஏவா வேலு அத உறுதிப்படுத்துறாரு. ஏவா வேலு வந்து திருமாவட்ட சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் வந்து நீங்க கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த குறிப்பிட்டு ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நகருது. எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியலில் உலை கொதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். உலை அணைஞ்சிடக்கூடாது. அப்பதான் அரசியல் சூடா இருக்கும். ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த டெக்னிக் தெரியுதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, நீங்க குறிப்பிட்ட நேற்றைய பேட்டி அதையும் நான் பார்த்தேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சி சேனல். இன்றைக்கு வந்து காலையில ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு விரிவான பேட்டி குடுத்திருக்காரு. அதாவது நேற்றைக்கே அவர் குடுத்திருக்கணும். தொலைக்காட்சி பேட்டியும், பிரிண்ட் மீடியா பேட்டியும் டைம் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணேன்னு சொல்றாரு. எனவே அந்த டைமிங்கிறது அவருக்கு அது சென்ஸ் ஆஃப் டைமிங் அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப ஆங்கில பத்திரிகையில என்ன பேட்டி குடுக்குறாரு அப்படின்னா, நான் 2016லேருந்து திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கேன். 2016, 2019 திருமாவ வந்து திமுக கூட்டணி கொண்டு வந்ததே நான் தான். திருமாவ ஹேண்டில் பண்ற பொறுப்ப திமுக என்ட்ட குடுத்துச்சு. திமுகவுக்கு அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணும்போது திமுக என்ட்ட குடுத்தது. எனக்கு திமுகவுக்கும் பகைமையெல்லாம் எதுவும் கிடையாது. 2021 தேர்தலுக்கு பெரிய அளவுக்கு அதிமுக ஆட்சியோட அவலங்கள், ஊழல் எல்லாம் எதிர்த்து நாங்க பிரச்சாரம் பண்ணோம். ஆனா 21 தேர்தலுக்கு பிறகு நான் 6 மாசம் வெயிட் பண்ணேன். அந்த 6 மாச பீரியட்ல அவர் என்ன வெயிட் பண்ணேன்னு சொல்லல. ஆனா அவருக்கு அரசியல் ரீதியா ஏதாவது முக்கியத்துவம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணியிருப்பாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நேரேட்டிவே மாறிடுச்சு. அதிமுக ஆட்சியில என்னென்ன தவறுகள் இருந்ததோ அது திமுக ஆட்சியிலையும் தொடர்ந்தது. எனவே நான் வந்து டிஜெக்ட் ஆயிட்டேன். திரும்ப என்னைக்குமே எனக்கு தலைவர் தான். இதுல அடிப்படையில சில தவறுகள் இருக்குன்னு தான் நான் உணர்றேன். என்னன்னா 2016 திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் செய்தது மக்கள் நல கூட்டணி. அது எல்லாருக்கும் தெரியும். மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கொள்கையா சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேயே அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில படிப்படியாக குறைப்போம், லிட்டரா குறைப்போம், இப்படிதான் மதுவிலக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். 2016 தேர்தல் அறிக்கையில மட்டும்தான் திமுக வந்து நாங்க வெற்றி பெற்றால் பூரண மதுவிலக்குன்னு சொன்னாங்க. அப்ப நியாயமா வந்து விடுதலை சிறுத்தைகள் அதுக்குதான் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஆனா அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை முதல்வராக்குவோம் தான். வைகோ மாதிரியான சீனியர் தலைவர் அதுல இருந்தாங்க. வைகோ எப்படிங்க விஜயகாந்த் முதல்வராக்கும்னு சொல்ல முடியும்? ஆனா சொன்னாரு. அதான் வேடிக்கை. இன்னைக்கு விஜய முதல்வராக்கும். ரெண்டு கடையில என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, விஜய் அவரு தனிப்பட்ட முறையில அவரு ஒரு அரசியலுக்கு வர்ற சினிமா நட்சத்திரம் அதுல யாருக்கும் ஆட்சேபம் இருக்காது. எல்லாரும் சினிமா நட்சத்திரங்கள் தாராளமா அரசியலுக்கு வரலாம். ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு சில விஷயங்கள் முக்கியம். இப்ப கீர்த்தி சுரேஷ் கல்யாணங்க, அதுக்கு தனி விமானத்துக்கு கோவா போறாரு. ரைட்டுங்களா? செய்தி நான் சேனல்களை படிச்சதுதான். ஆனா அரசியல்வாதி விஜய் போக முடியாது அதுக்கு. அப்படின்னா நீங்க மழை வெள்ளத்துக்கு போனீங்களாங்கிற கேள்வி வரும். மக்கள் வந்து அவர் எங்க மாநாடு போட்டாரோ அந்த அதுல இருந்து பாதிக்க சொல்லுங்க. அங்கதான் சார் அவர் விளக்கம் குடுக்குறாரு. நான் போனா பெரிய கிரவுட் வந்துரும். அந்த கிரவுட அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்து பனையூர்ல வச்சு எல்லாருக்கும் அந்த இத குடுத்தேன் அப்படின்ற மாரி ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க மக்களையே அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுமா? கிரௌட் வரதானே செய்யும். அதானே அரசியல்வாதிக்கு பெருமை. எம்ஜிஆர் வந்தாருங்க, எள்ளு போட்டா எண்ணெயார் அளவுக்கு கூட்டம். இதானே எங்க காலம்? சரி, திண்டுக்கல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் வரும்போது அவர் பெரிய சினிமா ஸ்டாருங்க. 72 கட்சி ஆரம்பம். 73 திண்டுக்கல் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. அவர் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் போறோம். அதாவது பிரச்சார கூட்டத்தை கேட்கறதுக்கு. பாக்குறதுக்கு கூட சொல்லக்கூடாது. 10 மணிக்கு வர வேண்டியவர் நைட்டு. காலையில 6 மணிக்கு வந்தாரு. அது வரைக்கும் கூட்டம் இருந்துச்சுங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்து திரும்பி போனோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கிரௌடு வந்தா தான் அரசியல்வாதிக்கும் தலைவருக்கும் மரியாதையே. எம்ஜிஆரே வந்து எதுக்கு பழக்கப்பட்டவர் தெரியுமா? கிரௌட்ல அந்த ஆரவாரத்துக்கும் விசில் சத்தத்துக்கும். முதலமைச்சரான பிறகு தூத்துக்குடியில ஒரு கூட்டம், ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள கூட்டம் நடக்குங்க. நம்ம போலீஸ்காரங்க தான் அவங்க ராஜ விசுவாசத்துல பெயர் போனவர்களாச்சே. யாரும் கூட்டத்துல எந்த இதுவும் பண்ணக்கூடாது, கை தட்டக்கூடாது, விசில் அடிக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கொடுத்து கூட்டம் மரண அமைதியா உட்கார்ந்துருக்கு. எம்ஜிஆர் எந்திரிச்ச உடனே வழக்கமான அவருக்கு அந்த விசில் சத்தம் கேட்கலன்னு அப்செட் ஆயிட்டாரு. சத்தமே இல்ல, அவருக்கு மரண அமைதியா இருக்கு, இது என்ன இது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு கேட்டோம்னா, இல்லைங்க ஐயா, நீங்க பேசும்போது வாரம் சத்தம் வரக்கூடாது, நாங்க தான் அடக்கி வச்சிருந்தோம்னா அவன் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு அந்த அதிகாரி. அவருக்கு 4 டோஸ் விட்டு அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு
இது யாரு வந்தாலும் வழக்கம் போல இருக்கப்பாட்டாரு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுதான் அரசியல்வாதி. சரி, இது எத்தனையோ தலைவர்கள் நம்ம பார்க்குறோங்க. கலைஞர் வந்து 99 அந்த காலகட்டத்தில பிரச்சாரத்துக்கு போயிட்டு, பார்லிமென்ட் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சு வாழப்பாடி ராமமூர்த்திய பத்தி ஒரு என்கொயரி. அவரு சேலத்தில திமுக கூட்டணி. 98 அதிமுக கூட்டணி, 99 திமுக கூட்டணி. அவரோட தொகுதிய விட்டுட்டு மெட்ராஸ்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வாழப்பாடி. இவர் கலைஞர் கேட்கிறாரு, "என்னய்யா அவன் வந்து அவன் தொகுதிய விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வந்து பிரச்சாரம் பண்றான். நான் கேட்டா அங்க வந்து கண்ண மூடிட்டு ஜெயிப்பேன்னு சொல்றான். இவ்வளவு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு ஒரு பட்டியல் சொல்றானே, நீங்க என்ன பத்திரிகையாளர்களா என்ன சொல்றீங்க?" கலைஞரோட சிறப்பு அதான். டக்குன்னு அவரே போன் அடிச்சு கேட்கறது. நான் சொன்னேன், "அண்ணே அப்படி இல்லைண்ணே, கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு உண்மைதான். 2 லட்சம் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. வாங்கினவன் நமக்கு தான் கேஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போட வந்தா தானே. வாங்காதவன் கோவத்தோட வந்து ஓட்டு போடுவான். சோ அது எப்படிதான் வெற்றியை தேடி தரும்?" செல்வ கணபதியோட பிரச்சாரம், அப்ப செல்வ கணபதி இவருக்கு எதிர்ப்பு, அதிமுக. செல்வ கணபதி பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா இருக்கு. இவர் வந்து தொகுதியில பிரச்சாரத்தை விட்டுட்டு செல்வாக்கு இல்லாத மெட்ராஸ்க்கு வந்து எதுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்? சரிதான்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இடம்லாம் கூட்டம். நான் கூட்டத்தை பார்த்து பயங்கரம் இல்லை அவர் சொல்றாரு. ஆனா முதலமைச்சரா இருந்தவருங்க, முதலமைச்சரா இருக்கிறாருங்க 96 டு 2001 முதலமைச்சரா இருக்காரு. அவர் இயல்பா சொல்றாரு, நான் போன இடத்துல எல்லாம் அவ்வளவு கூட்டம், முந்தைய விட இப்ப கூட்டம் கூடி இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, தலைவர்கள் வந்து பல என்கொயரி பண்ணும்போது அந்த கூட்டத்தையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. நான் போனா கூட்டம் கூடிருங்க அப்படின்னு சொல்லி போகாம இருந்தா தலைவரே இல்லைங்க. அப்ப விஜய் வந்து எப்படி கம்பேர் ஆவாரு? அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க மழை வெள்ளம், மக்கள் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க போகணும். ஆனா நீங்க எதுக்கு போறீங்க கோவாவுக்கு? ஒரு சக ஸ்டாரோட திருமணத்துக்கு போறீங்க. அது தப்பு இல்ல. சக ஸ்டாரோட திருமணத்துக்கு போக வேண்டியதுதான். நம்ம கிளாஸ்மேட் ஒரு திருமணத்துக்கு நம்ம போவோம். ஆனா ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள். அப்ப ஆதவ் வந்து விஜய் என்பவர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முன்பே ஒத்துக்கொண்டார். ஒரு வருஷமா நடக்கிற வேலைங்க இந்த வேலை. கலைஞர் இருந்திருந்தால் நான் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருப்பேன். இன்னைக்கு அவர் ஆங்கில பத்திரிகை பேட்டி. கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பெருந்தன்மையா நடந்திருப்பாரு. பெருந்தன்மையா நடந்திருப்பாருங்கிற வார்த்தையை சொல்லாம நம்மளை உணர வைக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து அந்த பெருந்தன்மையை காட்டல அப்படிங்கிற ரீதியில சொல்லிட்டு என்னால வர முடியலன்னு திருமாவளவன் சொன்னாரு. ஆளுங்கட்சியோட அழுத்தம். ஆனா தொலைக்காட்சி பேட்டியில் என்ன சொல்றாரு? ஏவவேலுன்னு பேரையே சொல்றாரு. மினிஸ்டர் பேரை சொல்றாரு. பத்திரிகை பேட்டியில மினிஸ்டர் பேரை சொல்லல. என்னன்னா பிரிண்ட் மீடியால சொல்றதுங்கிறது அது பெர்மனன்ட் ரெக்கார்டு மாதிரி. உடனே மறுப்பு அறிக்கைகள் வரும். அது போக வந்து வழக்குகள் வரலாம். இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் கேர்ஃபுல்லா அதை அவாய்ட் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு? நான் எமோஷனலா பேசிட்டேன் அந்த புத்தக வெளியீட்டு விழால. ஏன்னா நான் இன்னும் பொலிட்டிஷியனா வரல. பொலிட்டிஷியனா இன்னமும் வர முடியல. என் கோபத்தை மறைச்சுக்கிட்டு எனக்கு சிரிப்பா பேச தெரியல அப்படின்னு ஆரம்பத்துல சொல்றாரு பேட்டியில. கடைசியில் என்ன சொல்றாரு? நான் வந்து நல்ல பொலிட்டிஷியன் ஆயிட்டேன். எனவே வந்து நான் இந்த பாயிண்ட் எல்லாம் பாக்குறேன். இப்படி வந்து முரணாக பேசுகிறார். திரும்ப தான் என் தலைவர் 6 மாசம் சஸ்பென்ஷன்ல இருக்கு. 6 மாசம் ஒரு அரசியல்வாதி சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. திண்ணையில படுத்து தூங்கினாலும் காலாட்டிட்டு தானே தூங்கணும். அப்ப 6 மாசம் சும்மா இருக்காம இப்படியான பேட்டிகள் தானே அவர் கொடுக்கணும். கொடுக்க இன்னமும் கோபமும் வெறுப்பும் தானே வளரப்போகுது. அப்புறம் எப்படி ஒரு விசிகா கூட்டணிக்கு விசிகாவுக்கு எப்படி திருப்பி வர முடியும்? நான் பதவியை தேடி போலங்க, பதவி என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க, என் வேலையை பார்த்து, என் பணியை பார்த்துன்றாரு. திருமாவால பணியவே சமாளிக்க முடியல. அது பேட்டியில் சொல்றாருங்க. அவரால் அவரோட கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி வைப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. நான் தான் போய் வந்து அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன்றாரு. அப்போ திருமா 99 இருந்து இருக்கிற அரசியல்வாதி. எனக்கு அவரு சின்ன வயசு இளைஞனாவே தெரியும். ஆதவ் வந்து எனக்கு தெரியாது. ஆனா அதோட கிளைம்ல இருக்கிற தவறான அரசியல் புரிதல், இதைத்தான் நான் முக்கியமா பார்த்தேன். ஆனா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. கட்சி எனக்கு இட்ட கடமையை தான் நான் கரெக்டா செஞ்சேன். நான் அதை தாண்டி வேற எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நான் இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கேன். அதாவது நான் என் கடமையை கரெக்டா செஞ்சதுனால நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தலைமை தவறான ஒரு முடிவு எடுத்துச்சு என் விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த விஷயத்த கிளைம் பண்ணி அவர் பேசினார். அதை எப்படி சார் பாக்குறீங்க? 2016 மக்கள் நல கூட்டணி வந்ததா? 2017 முரசொலி பவள விழாங்க. இவர் 2018 சொல்றாரு. ஆனா 17 முரசொலி பவள விழா. அதுல வந்து திருமா ஸ்டாலின்லாம் ஒரே மேடை. அப்பவுமே ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமா வந்து நமது அணிக்கு வரவிருக்கிறாருன்னு ஒரு சூசகமா சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த உறவு மலருது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கூட்டணியை வந்து தீர்மானிக்க முடியுமா? அரசியல் கூட்டணி என்ன நூல் வெளியீட்டு விழாவில் தீர்மானிக்கிற விஷயமான்றாரு. ஆனா ஒரு முரசொலி பவள விழா கூட்டத்துல தான் வந்து எதிர்கால திமுக விசிக கூட்டணி தீர்மானிக்கப்பட்டது. திருமண வீடுகள்ல கூட்டணி தீர்மானிக்கப்படுதுங்க. எத்தனை திருமண வீடு சொல்லலாம்? கலைஞரும் ஐயா ராமதாசும் மருத்துவர் ராமதாசும்
திருமண விழாவில் தான் வந்து அந்த பழைய கோவத்தை எல்லாம் மறந்துட்டு இணைஞ்சாங்க. திருமண விழாவுக்கு போறதோட நோக்கமே அதுதான். என்னன்னா முதல்ல வந்து ஒரு ஜாயிண்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம், நம்ம தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க. 2 தொண்டர்களும் மிக்ஸ் ஆவாங்க திருமண வீட்டில். அப்புறம் அப்படியே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் உறவை நோக்கி மலரும். இதெல்லாம் வழக்கமான விஷயம் தான். நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் இல்லைன்னு யார் சொன்னா? நூல் வெளியீட்டு விழாக்கள் நடத்தணும். நிறைய எல்லா அரசியல் தலைவர்களும் சேர்ந்து கலந்துக்கிடணும். இது ஒரு எழுத்தாளர் தான் என்னோட விருப்பம். ஏன்னா நூல் வெளியீட்டு விழா நடத்துறதே அவ்வளவு கஷ்டம். அது தனி கதை. ஆனா அந்த நூல் வெளியீட்டு விழாவை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக பயன்படுத்தியது விஜயும் ஆதவும். இப்ப திருமா வரலையேன்னு அது திருமா வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அம்பேத்கர் மீதான ஈடுபாடு குறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரம் வரையப்படுதல், அது தவறு. இதை உணர்ந்துதான் அடுத்த சில தினங்கள் கழித்தே வந்து திருமாவளவன் அம்பேத்கரை பத்தி இன்னொரு நூலை வெளியிட்டு அதுல கலந்துக்கிறார். அப்ப அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு பெரிய ஒரு பரபரப்பான கட்டத்துல இருக்கு. இப்போ எலெக்ஷன் என்னமோ 1.25 வருஷம் கழிச்சுதான் இருக்கு. அதுக்குள்ள ஒன் நேஷன் ஒன் போல்ல அது தனிக்கதை ஓடிட்டு இருக்கு டெல்லியில. ஆனா 1.25 வருஷத்துக்கு முன்னாடியே சூடாயிடுச்சு. சூடானதுல லாபம் யாருக்குன்னா செய்தி தீனிக்கு தான் லாபம். நீங்க இதுல வந்து திருமாவுக்கும் லாபம் இருக்காது, ஆதவுக்கும் லாபம் இருக்காது, விஜய்க்கு லாபம் இருக்காது. ஆனா செய்தி கிடைக்குது, நிறைய செய்தி கிடைக்குது, செய்தி பசி அடங்குது. அப்படி வேணா நம்ம அதை எடுத்துக்கிடலாம். இதை தாண்டிய ஒரு பயன் இதனால வந்து ஓட்டு வங்கி உயர்ந்துரும், இல்ல வந்து ஆதவ் வந்து தனிப்பெருந்தலைவரா உயர்ந்துருவாரு, தனி கட்சி தூங்கிடுவாரு, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆதவே மறைமுகமா ஸ்டாலின் தாக்குறாரு. எப்படின்னா ராகுல் காந்தி தோற்றவுடன் தன் பொறுப்பை, அவர் தலைவரா இருந்தாரு, கட்சி ஜெயிக்கல, அதுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விட்டு விலகினாரு. அப்பேற்பட்ட ராகுல் காந்தி எப்ப எதிர்கட்சி தலைவர் ஆனாரு? குறைந்தது ஒரு 100 எம்பியாவது வந்த பிறகுதான் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. ராகுல் காந்திகிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாடங்கள் அப்படிங்கிற ரீதியில பேசுறாரு. அப்போ அதுல வந்து ஒரு பிளவு மனப்பான்மை தெரியுது இல்ல. திமுக கூட்டணியை விட்டு விசிக பிரியணும்னு முதல்ல ஒர்க் பண்ணாங்க. இப்ப திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் பிரியணும்னு ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் அது தோணுது. இது வழக்கமா செய்யற உத்தி தான். கூட்டணி அதையும் தாண்டி அந்த அரசியல் உறவு நிக்கும். என்ன காரணம் அப்படின்னா அரசியல் உறவோட விரிவாக்கம் வெற்றியில இருக்கு. வெறுமனே உறவுல மட்டும் பயன் கிடைக்காது. அதுக்கு பிறகு அது வெற்றியாக மாறணும். அந்த வெற்றியை நோக்கி போகும்போது ஏற்கனவே கிடைத்த வெற்றி கணக்கெடுக்கப்படும். அப்ப 40க்கு 40 ஜெயிச்ச கூட்டணியை வந்து தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளத்தான் எல்லாருமே முயற்சிப்பாங்க. அப்ப கூட்டணியை பிரிக்கிற முயற்சி என்பது அது பயனில்லாத முயற்சி. காலத்துல வந்து தானே பிரியலாம். சீட்டு எண்ணிக்கை, இந்த சீட்டு இவ்வளவு சீட்டு நம்ம கொடுக்கலைங்க, அது பல நேரங்களில் நம்ம பாக்குறோம். வைகோ எல்லாம் கோவிச்சுக்கிட்டு கூட்டணி விட்டு போன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதாவதுங்க அரசியலே வந்து 98 வைகோ கூட்டணி. ஜெயலலிதாமா கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க அவர் எத்தனை சீட் அவர் மனசுல வச்சிருக்காருன்னு நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னாங்க. நானும் நம்ம நிருபர் ஒருத்தரும் அண்ணா நகர்ல வைகோ வீட்டுக்கு போனோம். நைட்டு ஒரு 9:30-10 மணி இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனோம். அவர் வந்து வரவேற்று நைட்டு இதெல்லாம் சாப்பிட்றோம், தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோம். அவங்க மிஸ்ஸஸ் தான் போடுறாங்க. அப்ப நான் அப்படியே பேச்சுவாக்கில் கேட்குற மாதிரி, ஏன்னா நம்ம அப்படி பளிச்சுன்னு கேட்க முடியாது, நம்ம பத்திரிகையாளர் அரசியல்வாதி கிடையாது. அப்ப அவர் உடனே சொன்னாரு, பாராளுமன்ற தேர்தல் மட்டும் தான் 98 லோக்சபா தேர்தல், 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ அப்படின்னாரு. எப்படி 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ, 10 தொகுதி எதிர்பார்க்கறா அப்படின்னு மனசுல வாங்கிட்டு மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் இவங்ககிட்ட சொல்றேன், மாதிரி 10 தொகுதி மனசுல வச்சிருப்பாரு போல இருக்கு, நீங்க வேற 5 தொகுதிக்கு அவர் கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அவன் சொல்றாங்க ஜெயலலிதாவா, 10 எங்க இருக்கு 5 எங்க இருக்கு, மக்களவை தொகுதி 10 தொகுதினா 60 சட்டமன்ற தொகுதி, 5 தொகுதினா 30 சட்டமன்ற தொகுதி. அப்போ அது ஒரு நாளைக்கு முன்னாடி 10 அப்படிங்கிற ஒரு கர்ஜனை எல்லாம் பண்ணிட்டு மறுநாளே வந்து அதை 5ஆ மாத்துறாருன்னா, அப்ப 2 கிடைச்சாலும் போதும் 3 கிடைச்சாலும் போதுங்கிற ஒரு மனோபாவத்துல அவர் இருந்திருப்பாரு. தன் பலம் தெரியும் அவருக்கு, நம்மளுக்கு இவ்வளவுதாங்க தேரும், ஆனா கேட்கறத அதிகமா கேட்பாங்க. இதே மாதிரி விசிகாவுக்கும் தன் பலம் தெரியும்ல. 6 சட்டமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க. அதுல சில 1-2 பொது தொகுதி, மிச்சம் எல்லாம் தனி தொகுதி. 6க்கு மேல எவ்வளவு கேட்டா கிடைக்குங்கிறது ஒரு கணக்கு தெரியும். கூடுதலா கேட்கலாம், அது அவங்க உரிமை. கேட்பது உரிமை, கொடுப்பது இவர்களோட பிரியம். கலைஞரா இருந்தா இதயத்துலதான் இடம் கொடுப்பாரு. ஸ்டாலின் அப்படி இல்லை, அவர் கொடுக்கிறாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இதை வச்செல்லாம் இந்த அரசியல் கணக்கு, அதாவது ஆதவே சொல்றாரு 6 தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படின்னு. அதை வச்செல்லாம் எந்த அரசியல் கணக்கு எப்போதும் கிடையாது. 6ம் கொடுத்தா 6ம் எம்எல்ஏ ஜெயிக்கிற மாதிரி வினபிலிட்டி. 12 கொடுக்கலாம் ஒரு இடத்துல, எதுவுமே ஜெயிக்காம போகும். இன்னொரு சின்ன கட்சியோட கூட்டணி வச்சா 234 கொடுத்துருவாங்க. அதுல என்ன இருக்கு, எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், பக்கத்து மாநிலத்தை கூட சேர்த்து கொடுத்துடலாம். வெற்றி பெறணும்ல, வெற்றி கணக்கு இல்லாம எப்படிங்க கூட்டணி நிற்கும்? ரைட் சார், இதை பற்றி பல விஷயத்தை நீங்க விரிவா பேசுனீங்க. திருமாவுக்கு வந்து
திமுக தனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லைன்னு மறுத்துட்டு இருந்தாரு. ஆனா வெளியேறிட்டு ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியா இந்த மாதிரியான கருத்துக்களை பேசும்பொழுது அது திருமாவளுடைய ஒரு அரசியல் கலிபருக்கு என்ன விதமான நெருக்கடி நீங்க பாக்குறீங்க? சரி, திருமாவோட ஆரம்ப தவறு என்னன்னா, முதலே ஆதவ அர்ஜுன்லாம் அவரை அடக்கி வச்சிருந்திருக்கணும். சிம்பிளி அவர் துணை பொதுச்செயலாளர்ல ஒருத்தர், அவ்வளவுதான். பெரிய அரசியல் சீனியரிட்டிலாம் கிடையாது. அவர் 2016ல நான் திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தேன்னா, திமுக அதை இது வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அதுக்கு பிறகு அந்த தேர்தலை ஒட்டுனதுல பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாவே தெரியும். அப்போ இன்னமும் எனக்கு திமுக தலைவர்கள் நெருக்கம் தான், சபரீசன் உட்பட எல்லாருமே நெருக்கம் தான்லாம் ஆதவ் கிளைம் பண்றாரு. அதெல்லாம் நமக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா 2016க்கு பிறகு ஏற்பட்ட கூட்டணி எனக்கு தெரிஞ்சு 2017 முரசொலி போல விட, அப்புறம் 2019 லோக்சபா தேர்தல். லோக்சபா தேர்தல் அப்ப விடுதலை சிறுத்தைகளை சேர்த்து தலித் ஓட்டு வங்கியவே நான் திமுகவுக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுத்தேன்னு கிளைம் பண்றாரு ஆதவ் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில. அதெல்லாம் ரொம்ப டால் கிளைம். என்ன காரணம்னா, அப்படியெல்லாம் கன்சால்டேட் பண்ற அளவுக்கு இவர் லீடர் கிடையாது. அது போக இவர் நான் தலித். அப்ப தலித் ஓட்டு வங்கி யார் பின்னாடி கன்சால்டேட் ஆகும்னா, தலித் தலைவர்கள் பின்னாடி தான் கன்சால்டேட் ஆகும். அது கூட பாக்கெட் பேஸ் தாங்க. இப்ப அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா வேற தலைவர் இருப்பாரு, இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இன்னொரு தலைவர் இருப்பாரு. தமிழ்நாடு முழுவதும் தலித் ஓட்டு வங்கியை கன்சால்டேட் பண்ணக்கூடிய தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. இளைய பெருமாள் அந்த காலகட்டத்திலங்க அவர் சிதம்பரம் பக்கம் ஒரு பெரிய லீடர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்தாரு. தலித் லீடர். எங்க அலுவலகத்துக்குலாம் அடிக்கடி வருவாரு. ரொம்ப க்ளோஸ், ரொம்ப சிம்பிளா இருப்பாருங்க. அப்ப பெரிய அளவுக்கு வன்னியர் வர்சஸ் தலித் கிளாஷ் இருந்துச்சு அந்த பகுதிகள் எல்லாம். காட்டு மன்னார் கோயில் அவங்களோட நேட்டிவ் தொகுதிக்கு பேருங்க. அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அப்போ 2 பேருமே என்கிட்ட நல்ல பிரியமா இருப்பாங்க. டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் இவர் இளைய பெருமாள் அவர்களும். அப்போ 2 பேரையும் எங்க அலுவலகத்தில் நான் சந்திக்க வச்சேன். 2 தலைவர்களையும் அவங்க மனம் விட்டு பேசிட்டாங்க. ஆனா அதனாலதான் ஒற்றுமை ஏற்படுதுன்னு நான் என்னைக்குமே கிளைம் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னா, அதுக்கு பிறகு பல அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கருவியா இருந்திருப்போம். ஒரு பெரிய வால் கிரியேட் ஆயிருங்க. அந்த வாலை ஏதாவது ஒரு வகையில தகர்ப்பதற்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கும். அந்த சுவரை தகர்ப்பதற்கு ஒரு சின்ன உளியா இருந்திருப்போம். சுவரையே நம்ம தான் தகர்த்தோம்லாம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு யாருமே சொல்ல முடியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரித்திரம் பல திருப்பங்களை உள்ளடக்கிட்டு போகுது. 45 வருஷம் 50 வருஷம் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறோம். பல திருப்பங்களுக்கு நம்ம சாட்சியா இருப்போம். சில திருப்பங்களுக்கு நம்ம உதவியா இருந்திருப்போம். திருப்பத்தை ஏற்படுத்தியதை நம்ம தான் சொல்றது பைத்தியக்காரத்தனம். ஆதவ் அப்படித்தான் சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த வயசு பத்தாது. 30 வயசுல பெரிய பெரிய மாபெரும் திருப்பங்களை எல்லாம் நான் ஏற்படுத்திட்டேன்னு சொல்றது தவறு. அப்போ திருமா என்பவருக்கு இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னாலோ இல்ல அவருக்கு கிரெடிபிலிட்டி குறையுமானா, இன்றைய தேதிக்கு அது கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஏன்னா இவரோட பல கிளைம் காரணமாக உரிய நேரத்துல அவர் தடுக்க தவறிட்டாரு. அதுவும் காரணம். அந்த இயக்கத்தோட சீனியர் தலைவர்கள் டிவிகள்ல பல மாதிரியா பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு காரணம். ஆனா தேர்தல் 1.25 வருஷம் கழிச்சிருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள இது எல்லாமே வெவ்வேறு பிரச்சனைகள் வரும்போது ஃபிசில் அவுட் ஆயிரும். ஏன் இதை பத்தி இப்ப பேசுறோங்க? ஏன்னா இப்போதைக்கு இது நடப்பு செய்தி. நாளைக்கு வேற ஒரு செய்தி வரும்போது, இப்ப உதாரணமா ஒன் நேஷன் ஒன் போல் எப்படியோ அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் நிறைவேறாம தோத்து போச்சுன்னு வைங்க. அது பெரிய அளவுக்கு சென்ட்ரல் சப்ஜெக்டா மாதிரி மோடி அரசு எப்போது கவுளும்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அமெண்ட்மெண்ட் நிறைவேறிச்சுன்னு வைங்க, அப்போ இந்தியா கூட்டணி இத்தோடு முடிந்ததுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அரசியல் அப்போ இயல்பாகவே பல்வேறு திருப்பங்களை உள்ளடக்கிய வாக்கு அரசியல்ல ஒரு விஜய்ங்கிற ஒருவரோ அல்லது திருமாங்கிற ஒருவரோ அல்லது ஆதவ்ங்கிற ஒருவரோ மட்டும் ஒரு ஒலைய தொடர்ந்து கொதிக்க வைக்க முடியாது. தனிப்பட்ட முறையில ஒலைய கொதிக்க வைக்கலாம். அவரே என்ன சொல்றாருன்னா, ஆதவே இன்னைக்கு பேட்டியில, நான் எம்பி டிக்கெட்லாம் அது திமுக கேட்கவே இல்லை. என்னோட பாயிண்டே மாநில அரசியல் தான். மாநில அரசியலுக்குள்ள மட்டும்தான் நான் நிக்கிறேன்றாரு. அப்படின்னா மாநில அரசியல்ல ஒரு குறிப்பிடத்தகுந்த தலைவராக வளரணும். இது எய்மா இருக்கும். ரைட்டு, அதெல்லாம் நல்ல எய்ம் தான். அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாரா இருக்கும். ஆனா ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக நான் பாடுபடுறேன்னு சொல்றது அது கொஞ்சம் ஓவர் கிளைம்ங்க. ஏன்னா இவரே பல்லாயிரக்கணக்கான கோடி சாம்ராஜ்யத்தோட வாரிசு. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னா, பாலிடிக்ஸ்ல தான் வாரிசு வரக்கூடாது, பிசினஸ்ல வரலான்றாரு. அப்ப பிசினஸ்மேன் பாலிட்டிஷியனா வரும்போது அதையும் சேர்த்தானே பேசுவாங்க. அதானியோட அட்வான்டேஜ் எனக்கு, அவர் அரசியலுக்குள்ளே வரது இல்லைங்கிறதா அட்வான்டேஜ். பார்க்கட்டும், நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க. அரசியலுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். தனிப்பட்ட வாழ்க்கை அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. இதெல்லாம் என் தனிப்பட்ட வாழ்க்கைங்கன்னு சொன்னீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது அரசியல்வாதி. பல்வேறு கேள்விக்கு ஆழமா ஒரு கருத்துல வழங்கியிருக்கீங்க சார் இந்த நேர்காணல்ல. மிக்க நன்றி.